Taste the Daily. வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் மதுரை வீரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மதுரை வீரன், இறந்தவர்கள் முகவரி மாறிய வாக்காளர்களுடைய பெயர்கள் இருப்பதால் அவற்றை நீக்க உத்தரவிடக் கோரி பலமுறை தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை மனு அனுப்பியும் நீக்கப்படவில்லை என்பதால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக தெரிவித்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு 2025 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பாக இறந்தவர்கள் பெயர்கள், தொகுதி மாறியவர்களின் பெயர்கள் உள்ளிட்ட குளறுபடிகளை நீக்கிய பின்னர் வாக்காளர் பட்டியலை வெளியிடுமாறு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பணம் வைத்து சூதாடிய 40 பேர் சிக்கினர். ஆர்ச்சம்பட்டியில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் பணம் வைத்து சூதாடி வருவதாக தகவல் கிடைத்ததின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் மணமகிழ் மன்றத்தில் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாடிய சுமார் 40 பேர் பிடிபட்டனர். மேலும் அவர்களிடம் இருந்த 15 இருசக்கர வாகனங்கள், ஒரு கார், ஆட்டோ மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் சூதாட்ட விடுதிகளை ஏவல் துறையினர் கண்டுகொள்வதில்லை எனவும் கண்துடைப்புக்காக சோதனை நடத்தப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் அரசு பேருந்தில் இருந்து பள்ளி மாணவன் தவறி விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடலூர் ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்த பப்ளு என்பவரின் மகன் யுவராஜ் கூடலூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் பள்ளிக்கு செல்வதற்காக நகர பேருந்தில் ஏறி படியில் நின்று பயணம் செய்துள்ளார். அப்போது திடீரென தவறி விழுந்த மாணவன் யுவராஜ் படுகாயமடைந்த நிலையில் தேனி அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மாணவன் தவறி விழுந்த சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் மாணவன் விழுந்தது கூட தெரியாமல் பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநருக்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளில் பயணிப்பவர்களின் உயிருக்கு பாதுகாப்பில்லாத நிலை உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாடகை கட்டணத்தில் 18% GST வரி விதிக்கும் மத்திய, மாநில அரசை கண்டித்து வணிகர் சங்கத்தினர் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நவம்பர் 1 முதல் கடை வாடகைக்கு 18% GST வரி விதிப்பை மைனாரிட்டி பாஜக அரசு அமல்படுத்தியதை கண்டித்தும் வரி விதிப்பை திரும்ப பெற கோரி வணிகர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் மின் கட்டணம், சொத்து வரி உள்ளிட்ட வரி உயர்வுக்கும் கண்டனம் தெரிவித்தும் வணிகர்கள் இந்த கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த அராஜக வரி விதிப்பால் அனைத்து பொருட்களின் விலை உயர்வு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற கடையடைப்பு போராட்டத்தினால் ஜவுளி சந்தை, மஞ்சள் சந்தை மூடப்பட்டு வெறிச்சோடி காணப்பட்டது. சேலம், மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. இதனால் நகரின் பரபரப்பான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. எனவே மத்திய, மாநில அரசுகள் GST வரி விதிப்பை உடனடியாக திரும்பப் பெற வணிகர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.